Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th quarterly examination English model question paper தான் பார்க்க போகிறோம். Greetings everyone, ஐயோ லைட்டாக Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th standard quarterly examination English model question paper தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் மார்க்ஸ் 100. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 18. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்குமான மாடல் பேப்பர் ரிவிஷன் வந்து மேக்ஸிமம் உங்களால் சாட்டர்டேஸ் சண்டேஸ் அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரல் பார்ட் இருக்கும், கிராமர் பார்ட் இருக்குது, ஹின்ஸ் டெவலப்மெண்ட், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வந்து பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகும். அதை எப்படி உங்களோட கேட்சி வேர்ட்ஸ், ஸ்லோகன் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இங்கிலீஷ் அண்ட் தென் மேக்ஸ். ஸோ மற்றதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக லெசன் முடிச்சிங்கன்னா அது ரிலேட்டட் கொஷின் ஆன்சர்ஸ் தான். ஸோ நம்ம அதை அப்போவே ரிவிஷன் பண்ணாலும் ஓகேவாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ்லேயும் ஜென்ரல் பார்ட் வரும் இல்லையா, அது ஓகேங்களா. இப்போது இங்கிலீஷில் ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வருது. 14 மார்க்ஸில் 3 synonyms கேட்டிருக்காங்க, சரிங்களா. synonyms and then 3 antonyms, 3 synonyms and 3 antonyms. after that அடுத்து derivative by adding right suffix, prefix suffix படிச்சுக்கோங்க. அந்த ஜென்ரல் பார்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஷின் நம்பர் 7லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், அனாகிராம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகும். ஃபுல் ஃபார்ம் ஃபார் த வேர்ட் உடின்ட்னா உட் நாட். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் பார்ட்டில் என்னென்னலாம் வருது, இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு பேட்டர்னில் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், மாடல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் நேஷ்னல், அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் என்னது பிஃபோர், ஸோ இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி. அடுத்து சூட்டபிள் வேர்ப் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். ஸோ டோட்டலாக 14 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரல் பார்ட்டாக இருக்கட்டும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிக்சர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பார்ப்பீங்க. இது ஏன்னா எனக்கு வந்து ஜென்ரலாக இங்கிலீஷில் மேம் இதில் வந்து மார்க் போயிடுது, இது எனக்கு ஜென்ரலாக வந்து எனக்கு ரொம்ப லேக் ஆகிறேன் அப்படின்றவங்க இந்த ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எழுதுறீங்க, ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. Part 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, ஆன்சர் எனி 3 of the following question in a sentence, 2 mark question. What acted as a safety valve? Why did? ஸோ 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 3 கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் poetic lines and answer any 3 of the following. ஸோ இது வந்து போம்லேருந்து கேட்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ poetic lines கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த poetic linesலேருந்து நமக்கு சூஸ் பண்ணி எழுதணும். 2 mark questions இதுவும். செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 of the following. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் 23rd பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்து பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம எப்படி இப்போ 2 மார்க்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 மார்க் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். எண்டில் வந்து அது வந்து சென்டென்ஸாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வைங்க. கொஷின் அப்படின்னா கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் இருந்தால் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கில் அது சென்டென்ஸை நீங்கள் படிச்சுட்டு இதை 2ம் பண்ணினீங்கனாலே 1 மார்க் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அண்ட் சென்டென்ஸ் எண்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன். அது வந்து அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு அது எந்த மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்றத வச்சு நீங்கள் அந்த எண்ட் பாயிண்ட்டை போடுங்க. அதுக்கு அடுத்தது மற்றது நீங்கள் தெரியும், நடுவில் வந்து நம்ம சிட்டி வருது, பிளேசஸ் வருது, இல்லை நிறைய கமா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். 25th பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ், ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லைனா 2 + verb அந்த மாதிரி ஃபார்ம் நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 மார்க்ஸ். ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தெம். ஸோ இதில் கிளாஸ் ஆஃப் ஃப்ரேஸும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க.
27 பார்த்தீங்கன்னா rearrange the word in correct order to make meaningful sentence. அதாவது மாற்றி மாற்றி ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும். Section 4, 28, answer the following question. A stranger wants to visit the temple, write the steps to guide him to reach his destination. ஸோ கொடுத்துருக்கிறது ரோட் மேப்பை நான் வந்து ரோட் மேப்பில் காமன் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு கேட்சியாக ஒரு ரோட் மேப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டால் டேர்ன் லெஃப்ட் அப்புறம் அந்த மாதிரி அதாவது கேட்சி வேர்ட்ஸாக நீங்கள் ஒரு ரோட் மேப்பை ரெடி பண்ணிவிட்டு ஸோ எப்படி பண்ணால் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து ரோட் மேப் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்து ஆன்சர் எனி 2 of the following in a paragraph, a 5 mark question. ஸோ இதில் வந்து பேராகிராஃப் கொஷின் 4 questions கொடுத்துருக்காங்க. அதில் எனி 2 நீங்கள் சூஸ் பண்ணி பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. அதே போம்லேருந்து பேராகிராஃப் கேட்குறாங்களா, அந்த போம்லேருந்து கேட்கக்கூடிய பேராகிராஃப் கொஷனுக்கு நம்ம வந்து பொயட்டிக் லைன்ஸை கொட்டேஷன் மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது செக்ஷன் 2ல் ஆன்சர் எனி 2 of the following, 2 into 5, 10 marks. ஸோ read the following stanza and answer the questions given below. ஸோ poem lines கொடுத்துட்டும், rhyming words, rhyming scheme, figure of speech, alliterating words. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். நீங்கள் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போம் லைன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை வந்து தரோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 36 பார்த்தீங்கன்னா paraphrase the following stanza. Section 3, answer any one of the following, rearrange the following sentence in coherent order. இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. சப்ளிமெண்ட்ரியில் நமக்கு வந்து அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி வைஸ் நமக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டு வரணும் எது செகண்ட் வரணும் அப்படின்ற ஆர்டர் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை படிச்சுட்டு அந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஷினை படிச்சுட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கேன்றதை பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக when did earthquake occur அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை தேட வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கொஷினுக்கு போங்க. கொஷினை படிச்சுட்டு அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம இதை தானே படிச்சிருக்கோம், ஐ மீன் அதை நம்ம பேராகிராஃப் படித்ததெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுன்ற மாதிரி, ஏன்னா ஒரு ரீசெக் பண்ண மாதிரியான ஒரு டைமிங் அது. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க். ப்ரிப்பேர் எனி 4 of the following. ஸோ ஆன்சர் எனி 4 of the following. அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரிப்பேர் அ ஸ்பீச் அபவுட் 100 words ஃபார் த மார்னிங் அசம்பிளின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் எழுத சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் ஃபார் யுவர் ஸ்கூல் மேகசின். நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் 4 நீங்கள் எது ஈஸியாக இருக்கும், நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக எழுதிடுவேன், லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக எழுதிடுவேன், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஈஸியாக எழுதிடுவேன், இல்லை சம்மரி ரைட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. 44 பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் on it about 5 sentences. ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இந்த பிக்சரை பார்த்துட்டு அது ரிலேட்டடாக 5 lines உங்களால் கரெக்டாக எழுத முடியும்னா இதை சூஸ் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஸோ 5 marks இதுக்கு எல்லாமே நமக்கு. ஆன்சர் எனி 4ன்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட் என்னென்னா கோட் ஃப்ரம் மெமரி போம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போமோட நேம் எழுதுங்க, அடுத்து எந்த லைன்லேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோடு எழுதுங்க, அடுத்து ஆத்தர் நேம் எழுதுங்க. 5 marks அப்படியே தட்டிட்டு போயிடுங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 words பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். ஸோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து திஸ் ஆர் தட்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8 mark. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். நீங்கள் ஜென்ரல் பார்ட்டை வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போது ஓகே நம்ம எழுதுகிற சென்டென்ஸ் இங்கே நமக்கு வந்து லேக் ஆகுது, இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு நீங்களே ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். நியர்லி ஒரு 10 district இது வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதனால தான் நான் வந்து இவ்வளோ அதாவது ஏர்லியராகவே நான் வந்து மாடல் கொஷின் பேப்பரை நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சீக்கிரமாக உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் கூட ஒரு ஐடியா வந்து ஆஃப்டர் தட் நம்ம வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் கூட உங்களுக்கு ஓகே. இது வந்து நீங்கள் இப்போலேருந்து வீக்லி ஒரு சண்டே ஒரு கொஷின் பேப்பர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது அது வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது,
கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும், அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 3-4 இயர்ஸாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47ல் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த questions given below. பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நான் சொன்னதே தான், இந்த பேராகிராஃபையும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பேராகிராஃபில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. கொஷின் ஆன்சர்ஸை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லையா, இதுலேயும் இன்னொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த questions given below. எய்தர் பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லையா, போம் கொடுத்துட்டு அதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் பேப்பர், அதாவது மாடல் கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர். இந்த மாதிரி ஒரு 10 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். நாட் ரிட்டன், ஓரலாக கூட நீங்கள் எழுதலாம். எழுத வேண்டிய பார்ட்டை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா ஒரு சிலதுக்கெலாம் நீங்கள் ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம். ஒரு சிலது நம்ம எழுதி பார்த்தா தான் கரெக்டாக வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நீட்டாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.